பரிசுத்த ஆவி என்றால் என்ன, அதை பெறுவது எப்படி என்று இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முந்தைய அத்தியாயத்தில் பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்பதை குறித்து விரிவா பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அதை பெற்றுக்கொள்வது எப்படின்னு பார்ப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம் வாழ்க்கையில மகா பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஆகையால் இதை முழுமையா பாருங்கள், தவற விடாதீர்கள். நீங்கள் தேவனிடத்திலே கேட்க துவங்க வேண்டும். பரிசுத்த ஆவியை அதற்காக நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவருக்காய் வாஞ்சிக்கிற யாவரும் மேலும் உம்முடைய ஆவியை ஊத்துவீராக. பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவினால் அவர்களை நிரப்புவீராக. யாரெல்லாம் அந்த பரிசுத்த ஆவிக்காய் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து இவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்க போறக்காய் உமக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்படியே செய்வீராக. ஆமென். இதை குறித்து மீண்டும் நாம் தொடர்ந்து விரிவாக பேசலாம். நாளை சந்திப்போம். ஆமென்.